அட்டகாசமான சுவையில் எக் புர்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி பரோட்டாக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6 முட்டைகளை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக இது போல் எக் ஸ்க்ராம்பிள் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல மெல்லிசை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கின பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்து விட்டு 2 நிமிஷம் மட்டும் கொதி வந்துச்சுனாலே போதும். பொடியாக இருக்கணும், கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டே இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் எக் புர்ஜி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.